இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ கடலைப்பருப்பு வேக வச்சுருக்குறோம், வெந்துட்டுருக்கு, தாளிக்கிறோம். அதுக்கு வந்து எப்படி தாளிப்பு போடுறதுன்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை தழை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவு வறுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வேண்டி டைஜஷனுக்காக கொஞ்சம் வந்து தனியா பொடி போட்டுக்கலாம் லைட்டாக. அடுத்தது வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா இருந்தால் அது போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்புக்கு நல்லாயிருக்கும் போடும்போது டேஸ்ட்டு. சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் சாம்பார் பொடி, இதெல்லாமே சும்மா ஃப்ளேவருக்காக போட்டுட்டோம். போட்டுட்டு இப்போ இதை நல்லா கலரி விடணும். கிளறி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம வந்து சீரகம் போட்டு, சீரகமும் தேங்காயும் நல்லா குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்குறோம். ஏன்னா கடலைப்பருப்பு வந்து டைஜஷன் கொஞ்சம் லேட்டாக ஆகுன்றதுனால நம்ம சீரகமும் தேங்காயும் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா ரெட்டிஷாக ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எப்படி ஆயிருக்குன்னு. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் துருவலையும் நம்ம அதில் போட்டுக்கிறோம். சீரகமும் தேங்காயும் குறகுறப்பாக அரைச்சி வச்சது. சீரகமும் தேங்காயும் குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுட்டோம். இப்போ இது லைட்டாக அந்த ஸ்மெல் போக, சீரகத்தோட பச்சை வாசம் போக வேகணும். இப்போ வந்து கடலைப்பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வடித்து இதில் போட்டு கிளறணும். இப்போ வடிச்சிட்டு வந்து காமிக்கிறோம் உங்ககிட்ட. இப்போ பாருங்கள், இப்போ வேக வச்ச இந்த கடலைப்பருப்பை எடுத்து நம்ம இதில் கொட்டிக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துட்டு நம்ம அதை வந்து இந்த வானொலியில் கொட்டிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் டைம் நல்லா சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் மாதிரி உடம்புக்கும் சத்து. போய் இந்த கடையில் பானிபூரி, வெஜ்ஜு ரைஸு, ஃப்ரைட் ரைஸு இதெல்லாம் வாங்கி தரத்துக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தா கூட போதும். சாப்பிடணுன்னு கூட தோணாது. இதெல்லாம் ப்ரோட்டீன் ஜாஸ்தியாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை நல்லா கலந்து விடணும் இந்த வெங்காயம் தேங்காயில். கலந்து விட்டோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மசாலாலாம் போட்டதுக்கும் இந்த சீரக பொடியெல்லாம் போட்டதுக்கும் இந்த ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த வெங்காயம் ரெட்டிஷ் ஆயிடுச்சு. சிம்மில் வச்சு கலரிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் ஆல்ரெடி சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டிருக்கோம். வேணுன்னா கூட இன்னும் கொஞ்சம் இந்த ஃப்ளேவருக்காக போட்டுருக்கோம். சும்மா லைட்டாக போட்டுட்டு கலந்துட்டா போதும். சிக்கன் மசாலா மட்டும் பாருங்கள். இப்போ நல்லா அப்படியே அந்த ஹீட்லேயே மிக்சிங் பண்ணும்போது இந்த சீரகத்தோட வாசம், இந்த பெருங்காயத்தோட வாசம்,
இது எல்லாம் சேர்ந்து இந்த கடலைப்பருப்பு ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ஒன்ஸ் ஒரு டைம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிடுறேன். கடலைப்பருப்பை வந்து உப்பு போட்டு வேக வச்சுட்டு வெறும் வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் சாம்பார் பொடி, கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு தேங்காயில் அடுத்தது வந்து இந்த தாளிப்பு ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காயும் சீரகமும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த தாளிப்புலேயே போட்டு கிளறி இந்த இதையும் கடலைப்பருப்பையும் போட்டு கிளறிட்டா வேலை முடிஞ்சுதுங்க. அவ்வளோதான். அருமையான கடலைப்பருப்பு பொரியல் ரெடி.